இன்னைக்கு ஈவினிங் போல் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே அக்கா மாமா பசங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வீடெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃப்ரைடேன்றதுனால விளக்கேற்றி சாமியுமே கும்பிட்டுட்டேன். நேற்று என்னோட மிஞ்சி உடஞ்சி போயிடுச்சு. உடனே அக்கா இன்னைக்கு வந்து மிஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னைக்கு அக்ஷய திருதியைன்னு. உடனே சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு காலைல போட்டுக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு முட்டை கிரேவி வச்சு சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய், 10 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு எக்கை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை உடச்சு ஊற்றி வச்சோம்னா குழம்பு கிரேவி சூப்பரா இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். 2 தோசைக்கல் அடுப்புல வச்சு சப்பாத்தியை 2 அடுப்புலையும் கடக்கடான்னு போட்டு எடுத்துட்டு அம்மா அப்பா 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன்.